குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து பிஜிடிஆர் மேக்ஸ் நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம் யூடியூப்பில். அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 அதில் வந்து நம்ம வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல் பொறுத்த மட்டும் நிறையா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா? அதில் வந்து கொஷின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ எல்லாமே மெயினாக ஃபார்முலா படிக்கணும். அதே சமயத்தில் ப்ராப்ளத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் படிக்கணும், ரைட்டுங்களா? அதனால் அது முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ வந்து என்னென்னா கால்ஃபர் ஆகுமா ஆகாதான்றது பெரிய பிரச்சனை இருக்கு இல்லையா? இப்போ வந்து டிஆர்பி போர்டில் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மே மாதம் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த மே மாதம் லிஸ்ட்டில் வந்து இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அதை கலெக்ட் பண்ணிட்டோன்னே ஜூனில் வந்து இந்த டெட் எக்ஸாம் இருக்குது இல்லையா? ஸோ முடிச்சிட்டோன்னே டிஆர்பி எக்ஸாம் கால்ஃபர் வரும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வருது. ஆகஸ்ட் எக்ஸாம் வந்துச்சுன்னா ஒரே மாதத்தை போட்டு செப்டம்பர் ஆர் அக்டோபரில் டீச்சர்ஸ் வந்து ஜாப்பில் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்கிறது ஒரு விஷயம். அதனால் வந்து பிஜிடிஆர்பினா புக்கு ஃபுல்லாக மாறிச்சு. இப்போ 6th 12 எல்லா புக்கும் மாறிச்சனால கண்டிப்பாக டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. டெட்டுன்றது நல்லா தெரியும். டெட்டில் பேருன்னே ஒருத்தவங்க கேஸ் வர போட்டிருக்காங்க. டெட்டுன்றது நிலை கிடையாது. டெட்டில் உட்காந்து படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாருக்குன்னே வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணலை அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான், ரைட்டு. பட் அதில் வந்து ஜாப் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு அதில் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா டிஆர்பி விட்டுருவீங்க. அப்புறம் டிஎன்பிசியில் வந்து அதுவும் புக்கு மாற்றிட்டாங்கனால எல்லாமே தமிழ் கொஞ்சம் 100 மார்க் தர வந்துச்சு. பழைய சிலபஸில் 100 மார்க் தமிழ் கை வச்சுருப்பாங்க. மீதி ஜிகேவோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸோ படித்து பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஸோ இப்போ இதுவும் வந்து இந்த டைமில் வந்து அதுவும் புக்கு மாற்றிட்டனால தமிழ்லாம் புதுசாக படிக்கிற போல இருக்கும். ஸோ அந்த செக்டாரும் கண்டிப்பாக வந்து டிஆர்பி முயற்சி பண்ணுவாங்க. அப்போ போட்டிகள் அதிகமாக இருக்குது. அப்போ அது சரியான முறையில் பயிற்சி பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். எடுத்து ஃபோன் போட்டு, சார் டிஆர்பி எக்ஸாம் வருமா சார் வராதா சார், நான் ஒரே வருஷம் விஷயம் கேட்குறேன், நாளைக்கு விடியுமா விடியாதான்ற போல் தான். நாளைக்கு விடிய நினச்சி தான் நம்ம உட்காந்து ஒரு நாள் தூங்குறோம், எஞ்சிருக்கிறோம், ரைட்டா? ஸோ அந்த போல் வந்து அந்த நம்பிக்கை இல்லாதவங்க தான் அந்த வார்த்தைகள் வரும். நீங்கள் 10 யூனிட் தர முடிச்சிருக்கீங்களா? அதுதான். ஸோ நீங்கள் கேட்டுனே இருக்க வேண்டியதுதான். படிக்கிறவங்க சைலண்ட்டாக படிச்சுன்னு இருக்காங்க ஒரு புறம், ரைட்டா? ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் உட்காந்துட்டு வருதா வரலையா, இப்போ கால்ஃபர் ஒன்று படிக்கலாம் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. 2013 முயற்சி பண்ணின்னு இருக்கிறவங்களாம் ஒன்றும் படிச்சு கிளாஸ் போய் சென்டரில் போய் படிச்சுன்னு இருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் டிஆர்பி வருமா வராதான்னு போய்ட்டு கேள்வியெல்லாம் கேட்டுக்காதீங்க. இப்போ வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து இப்போ சொன்ன விஷயம் டிஆர்பி போர்டில் கேட்ட வரைக்கும் உங்களுக்கு இது மே மாதம் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அரசு இயந்திரம் வேலை வேகமாக சொல்லணும்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் 10 நாளில் முடிக்க வேண்டியது அப்படியே ஒரு மாதம் ஆகிடுவாங்க, ரைட்டா? கடைசி டைமில் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு ஆர்டர் கொடுத்தா தான் அது அந்த டைமில் தான் டெக் விரும்பணும் வேகமாக செஞ்சு போய் சப்மிட் பண்ணுவோம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இப்படி எதுவானாலும் கண்டிப்பாக வருதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ ஜூன், ஜூலை 2 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் டைம் கொடுப்பாங்க. 45 நாள் 50 நாள் டைம் கொடுத்துட்டோன்னே ஆகஸ்ட்டில் எக்ஸாம்ன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. செப்டம்பர் மாதம் வந்து இப்போ அதாவது இப்போ 2017 இருந்தது அதே போல். ஸோ வந்துட்டு போஸ்டிங்கில் இருக்கிற போல் இருக்கும், ரைட்டா? ஸ்கூலில் ஜாப்பில் இருக்கிற போல் இருக்கும். அதனால் இது வந்து கால்ஃபர் ஆனவங்க தான் படிக்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே படிக்கிறவங்க சைலண்ட்டாக படிச்சுன்னு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ இதனால் மிஸ் பண்ணாதீங்க. இதனால தான் உங்களுக்கு கணேஷ் மேக்ஸ் அகாடமின்றது அந்த ஆன்லைன் கிளாஸ். இப்போ நம்ம பொறுத்த மட்டும் 10 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 10 டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னேன். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு 30 கொஷின் பார்த்தாலும் 10 டெஸ்ட்டுக்கு 10x3 வேலை 300 கொஷின்ஸ் வருது. ஸோ இதை தவிர வேறு எதுவும் அவங்க கேட்க போகிறதில்ல. ஸோ 1-2 கொஷின் ரிப்பீட் ஆனாலும் கிட்டத்தட்ட 250 கொஷின் மேலே டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து புதுசாக தெரியும். ஸோ ஒரு வாட்டியும் ஒரு கொஷின் நம்ம கொடுக்கும்போது புதுசாக 2-3 கொஷின் நம்மளுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து ஒரு யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட 300 கொஷின்ஸ் மேலே பார்க்குறோம். அப்போ கண்டிப்பாக அதில் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 10 புக்கு இருக்குன்னா 10 புக்கு ஒரு நாள் இப்போ சிங்கரேவல் ஒரு புக்கு ஒரு வாட்டி கலெக்ட் பண்ணால் அடுத்து பாலாஜி புக்கு, அடுத்தது ஆர்வம் வயசு புக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா வச்சிங்களேன், அதுக்கப்புறம் வேறு எப்படி புக்கு தேடுவாங்க? அதனால் நீங்கள் வந்து படிக்கும்போது குப்தா புக்கு பார்க்குறோம், ப்ளே பகுதி பார்க்குறோம், அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணோம், நெட்டில் என்ன அது நெட் எக்ஸாம்னா கேட்டுருக்காங்க, டிஎன்பிசியில் ஸ்டடி எக்ஸாம் மட்டும் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய அந்த ஃபுல் ஹார்ட் ஒர்க்கு நானே பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெளிவாக விஷயத்தை கொடுக்குறேன். அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும், ரைட்டா? ஸோ ஆன்லைன் கிளாஸை பொறுத்த முடியல எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வீடியோ இருக்கும், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் மெட்டீரியல்ன்றது உங்களுக்கு 10 யூனிட் மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதே போல் டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டுக்கும் என்ன பண்ணுறோம், டெஸ்ட் வச்சுட்டு மார்க் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு டீட்டெயில் ஆன்சர்ஸ் அனுப்பிடுறோம். அதில் டீட்டெயிலில் இப்போ 30 கொஷின் அது டீட்டெயிலானா எப்படி கீ ஆன்சர் ரெடி பண்ணி அன்றைக்கி கொடுத்துட்றோம். அப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட அப்படி நடத்தி கொடுக்குறோம். ஸோ வந்து நேரில் வந்து படிக்க முடியாதவங்களுக்கு ஒரு அருமையான வரப்பிரசாதம் இந்த பிஜிடிஆர் ஆன்லைன் கிளாஸ். இது வரைக்கும் யாருமே கொண்டு வரல, நம்ம கணேஷ் மேக்ஸ் கொண்டு வந்திருக்கோம்.
ரெண்டாவது மெட்டீரியல் வந்து பொறுத்த மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்றுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தனியாக, அதில் ப்ராப்ளம்ஸும் தனியாக ஒரு மெட்டீரியல் போட்டிருக்கோம். இது யாரும் எந்த இதுவும் போடல. ஏன்னா வந்து நேரில் வந்து படிக்க முடியாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு முயற்சி. ஸோ எல்லா கொஷினும் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 150-200 கொஷின் வித் ஆன்சர்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1க்கு 2 மெட்டீரியல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2க்கு 2, எதெல்லாம் ப்ராப்ளம் ஓரியன்டட் எக்ஸசைஸ் இருக்கோ அதுக்கு வந்து 2 மெட்டீரியல். டிஃபென்ஸ் ஈக்குவேஷன் அதுக்கு 2 மெட்டீரியல். அது கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் ஈக்குவேஷனில் 150 கொஷின் மேலே மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்னவோ அதை நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். 2013 பழைய மெட்டீரியல் வச்சுன்னு அதை ஜெராக்ஸ் போட்டு கொடுக்கல. இந்த 2019 எக்ஸாமுக்கு என்ன கேட்க வாய்ப்பு இருக்கோ அது தெளிவாக உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஸோ அப்படி யாராவது நம்மள்ட்ட மெட்டீரியல் வாங்கினா யார்ட்டையும் கொடுக்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. மெட்டீரியல்ன்றது ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்தது. நீங்கள் வேலை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதான் முக்கியம். ரைட்டு. ஸோ ஒரு நாள் வீடியோ போல் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்ததுனால போட முடியல. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, அட்டன் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 டெஸ்ட்டு, ஒரு யூனிட்டுக்கு 10 டெஸ்ட்னா 100 டெஸ்ட்டு 10 யூனிட் வைக்கலாம். ஸோ அது அட்டன் பண்ணலாம். ஸோ எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. தேவையில்லாமல் ஒரு சென்டரில் போயிட்டு கும்பலாக போய் கூட்டம் நீ ஏன் போனேன்னு கேட்டால் எங்களுக்கு கூட்டம் அந்த எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் போனாங்க, நாங்கள் அங்கே போனேன்னு சொல்லிட்டு ரைட்டா அவங்க போயிட்டு ஏன்னா பண்ணணும்னு தெரியாமல் சீக்கிரம் போர்ஷன் முடிச்சு விட்ருவாங்க. கேட்டால் வந்து என்னடி இப்போ தான் போன போல இருக்குது, அதுக்கடி போர்ஷன் முடிச்சிட்டாங்கன்னு. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஓசின்னு இருக்கும்போது அடுத்த பேட்ச் ஆரம்பிச்சிடுவாங்க. ரைட்டா. ஸோ கால்ஃபருக்கு முன்னாடி இன்னும் எத்தனை பேட்சுக்கு போடலான்றதான் அவங்களுக்கு எய்மாக இருக்கும். நீங்கள் படிக்கிறீங்களா படிக்கலைன்னா கூட்டம் தான் அங்கே வருது. கூட்டம் வரலன்னா அவங்க தெரியும் உங்களுக்கு, சரி பசங்க லைஃப் யாராக இருந்தாலும் சரி மனசாட்சி ஒன்று இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேடி ஒரு பசங்க வராங்க, அவங்க லைஃப்பில் வந்து அவங்க லைஃப் பிரச்சனை அது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெளிவாக கொடுக்கணும், அவங்களுக்கு சரியான வரையில் எக்ஸாம் போகிற வரையும் கைடன்ஸ் பண்ணணுன்றது தெரியல. அப்போ ஆனால் அங்கே தான் போய் கூட்டம் குவியுது. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அது ஏன்னா நல்லது சொன்னால் யாருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை இல்லையா? அப்படி தான் வந்து உலகம் இருக்குது. நல்லது சொன்ன தம்பி ஓரமாக பார்த்து போட தம்பி, வேகமாக போத வண்டியில் சொன்ன வச்சுக்கேன், போயவன் வேலையை போதுன்னு சொல்லுவான். அதனால் வந்து உலகம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நீங்களாக மாற்றிக்க முயற்சி பண்ணுறதில்ல நீங்கள். ஸோ அதனால் வந்து எங்கே வந்து எஃபெக்டாக உங்கள் கிளாஸ் இருக்குது, எங்கே வந்து பர்ஃபெக்டாக நடத்துகிறாங்க, எப்போ அதாவது வந்து என்னென்னா செலக்ட் பண்ணி படிக்கிறவன் உங்களுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. செலக்ட் பண்ணி படிக்கிறவங்களாம் இங்கே செலக்ஷன் லிஸ்ட்டில் எல்லாம் போயிட்டான். அதே விஷயத்தில் காணாமனால் எல்லா புக்கும் படிக்கிறவன் காணாமே போடுவான். எவன் சிலபஸ் வச்சு தெளிவாக படிக்கிறான்னா அவன் தான் வந்து சிம்மானசத்தில் இருப்பான், அதாவது கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருப்பான். அதாவது செலக்ட் பண்ணியும் படிக்கூடாது, எல்லாத்தையும் படிக்கூடாது, சிலபஸ் கீழே வச்சுட்டு அதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ரைட்டா. அப்படி இல்லாமல் சும்மா ஒரு மெட்டீரியல் நான் கொடுக்குற மெட்டீரியல் மட்டும் பார்த்துக்குன்னு சொல்லுவாங்க, அந்த சென்டர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதே போல் ப்ராப்ளம் தனியாக ஒரு மெட்டீரியல் போட்டுருக்கு. எதனா அந்த நம்ம அதாவது அந்த கஷ்டத்தை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உணரணும். ஏன்னா வந்து ப்ராப்ளம் வந்து அவங்க இப்போ தேடி படிக்கிறதோட கஷ்டம். ஸோ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க படிக்கணும். இவ்வளோ வாய்ப்பு நிறையா கொடுக்குறோம், அதை நீங்கள் பயன்படுத்திட்டு இந்த வாட்டி போஸ்டிங் வர முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் கேட்டுட்டு திரும்பி வந்து கேள்வி டிஆர்பி வருமா வராது சார், எக்ஸாம் எப்போ வரும் சார், இது எப்படி படிக்கணும் சார், கஷ்டமாக இருக்குது சார், எல்லாம் போட்டு குழப்பிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான், எந்த ஒரு பலனும் கிடையாது. ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம், டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து படிக்கலாம், இல்லை நேரில் வந்து வீக்கெண்ட் பேட்ச் சேர்ந்து படிக்கலாம். இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ விஷயம் கணேஷ் சார் வந்து கணேஷ் மேக்ஸ் அகாடமியில் ஒரு டிஆர்பி மேக்ஸுக்கு யூடியூப்பில் இத்தனை வீடியோ வந்து போட்டிருக்காருன்னா அது தெரிஞ்சுக்கணும், அது எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் இப்போ தான் புதுசாக படிக்கணும்னு அதாவது மார்க்கே வராமல் 2 வாட்டி ஏமாந்து போனவங்களும் சரி, இப்போ தான் எம்எஸ்சி முடிச்சவங்களும் சரி, இந்த வீடியோலாம் பார்த்துட்டோன்னா சரி நம்மளாலையும் முடியுன்ற தன்னம்பிக்கையோட படிக்க வராங்க. அதுதான் இந்த நம்ம சென்டருக்கு கிடைக்கிற பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ரைட்டா. ஸோ அதனால் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏதாவது டவுட்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சென்டர்லையும் எடுத்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா நிறைய வேரியஸ் புக்கு கலெக்ஷன் பண்ணுறோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. இந்த கொஸ்டினை நீங்கள் எந்த செட்டில் புக்கு வச்சு ரெஃபர் பண்ணி பாருங்கள், எதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். எக்ஸ்பென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களா யாராவது எக்ஸ்பென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா பாருங்கள். இப்போ எக்ஸ்பென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷனில் சம்மு சார் வராதா சார், ஏன் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த மட்டும் இது இருக்கும். எந்த மெட்டீரியலாவது எக்ஸ்பென்சிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்மில் வந்து இதே போல் கணக்கு பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த போல் கணக்கு கேட்டாங்கன்னா எப்படி அட்டன் பண்ணுவீங்க, என்ன கொடுத்துருக்கேன் பார்ப்போம், கொஸ்டினுக்குள்ளே போவோம். அதனால் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து எல்லாமே நம்ம யூடியூப்பில் கொண்டு வர முடியாது, அது நல்லா தெளிவாக பதிவு பண்ணி வச்சிங்க. ஸோ முக்கியமான சம்ஸ் எடுத்து பார்க்குறோம், இதே போல் நிறையா சம்ஸ் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ அப்போனா நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் இருக்குது. ரைட், பார்த்துக்கோ. இஃப் எக்ஸ் இஸ் ரேண்டம் வேரியபிள் which follows on exponential distribution கொடுத்துட்டாங்க வித் பாராமீட்டர் லெவலா வித் p of x less than or equal to p of x greater than find variance of x ங்கிட்டுருங்க. அப்போ வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ்பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா பார்க்கணும். நீங்கள் வந்து செலக்டிவாக தான் பார்த்துருப்பீங்க. சில மெட்டீரியல்லாம் எக்ஸ்பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கவே இல்லை, சில மெட்டீரியல் வந்து ஃபார்முலாவை கொடுக்குறாங்களோ இல்லை கணக்கு கூட கொடுத்ததில்ல. ஃபார்முலா கொடுத்தாங்களோ கணக்கும் கொடுக்கல. பார்த்தா தெரியும், உங்கள் கையில் வச்ச பழைய மெட்டீரியல் வச்சுக்கிறீங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சம் போட்டிருக்காங்களா செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க,
அந்த மெட்டீரியல்லாம் இந்த சம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துங்க. ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது வந்து இது கொஷினுக்கு வந்து இப்போது இப்படி கேட்டாங்கன்னா எத்தனை பேர் எழுதுவாங்க? ஸோ இப்படிப்பட்ட கொஷின்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி, ஏன்னா சிலபஸில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா வந்து இதுலேருந்து உங்களுக்கு இந்த டிஎன்பிசி எக்ஸாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமில் இந்த கொஷின் இதெல்லாம் கேட்டிருக்கேன், எக்ஸ்பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்கணும், நெட்டு ஸ்லெட் எக்ஸாமில் கேட்டிருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த கொஷின் எவ்வளோ எடுத்து பார்த்து. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த மெட்டீரியலில் 2-3 சென்டருக்கு பார்த்தேன் நான். இந்த மெட்டீரியலில் இந்த இது சம்மே இல்லை. அப்போ எக்ஸ்பென்ஷன் டிவிஷன் கொஷினே கொடுக்கல. அப்போ அது பற்றி நம்ம சம்மு நடத்தலை, இந்த மாடல் சம்மே பார்க்கவே இல்லைன்னா இதை யார் இப்போ நம்ம கணேஷ் மேக்ஸ் அகாடமியில் இதே போல் சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த எக்ஸ்பென்ஷன் டிவிஷனில் கிட்டத்தட்ட ஒரு 5 சம் மேலே இம்பார்ட்டன்ஸ் எல்லா மாடல் 5 மாடலையும் எடுத்து போட்டிருக்கோம். அப்போ இது எப்படின்னு மாடல் தெரிஞ்சால் தானே நாங்கள் அட்டன் பண்ண முடியும். புதுசாக போய் பார்க்கவே ஃபார்முலாவே தெரியாமல் புதுசாக போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் மறந்துடும். நம்ம பார்த்துறதே எக்ஸாம் சென்டரில் அந்த % ஆஃப் மைண்ட் மறந்துடும். ரைட்டா? பார்க்காத ஒரு கொஷின் ஐயோ இதெல்லாம் எங்கடா இருக்குது அப்படி கேட்டால் முடிஞ்சு போச்சு. அதே போல் ஒரு கொஷின் நான் சொல்கிறேன், அதே போல் நிறைய கொஷின்ஸு ஒரு வாட்டி நான் கொஷின் அனுப்பும்போது சார் இந்த கொஷினில் எங்கே சார் எடுக்கிறீங்க, ஒரு வாட்டி நீங்கள் கொஷின் அனுப்பும்போது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, ஐயோ என்னடா நம்ம எல்லாமே முடிச்சுன்னு நினச்சிங்கன்னா புதுசாக ஒரு கொஷின் கொடுக்குறேங்க, எப்படி தான் கொடுக்குறாருன்னு தெரில அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ஒன்றும் கிரியேட் பண்ணலை, பல புக்கை ரெஃபர் பண்ணுறோம். சிலபஸ் படி அந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு புக்கை வச்சு பாடத்தா அது கண்டிப்பாக வரும்னா யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட எல்லா புக்கையும் நம்ம ரெஃபர் பண்ணி கொடுக்குறோம். அந்த வேலையை உங்களால் செய்ய முடியாது, படிக்கிறது தான் உங்கள் டைம் இருக்கும். ஸோ அந்த கலெக்ட் பண்ணுற வேலையை அந்த கஷ்டத்தை நான் போடுறேன், அது சரியான முறையில் பயன்படுத்திங்க. ரைட்டு? இப்போ எக்ஸ்பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா வந்து என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா f(x) யாருக்கா தெரியுமா? ஃபார்முலா எழுதி போட்டிங்களா? இல்லை, அது படிச்சிருக்க மாட்டீங்க. என்ன ஃபார்முலான்னு E⁴. ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு நீங்கள் திரும்பி உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து நீங்கள் படிக்காமல் வந்தீங்கன்னா அவ்வளோதான். x > 0 இதுதான் ஃபார்முலா. λ × T⁴ - λx. ரைட்? இதுதான் வந்து எக்ஸ்பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. இப்போ அவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா given p(x) < 1, இந்த ப்ளஸ் எதனா வச்சுனா மைனஸ் ஆகிடும், p(x) > 1. ரைட்டா? சரி. அப்போ வந்து இந்த < 1 இப்படி ஈஸியாக மாற்றிக்கலாம். அதான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபார்முலா வந்து ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இதே போல் ஃபார்முலாவை. இந்த < 1 சொல்லலாம் 1 - அதே ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணி போடுங்க. < அந்த மாடல் தெரிஞ்சால் கணக்கு ஈஸி. பட் அந்த மாடல் தெரியல, ஃபார்முலா தெரியலனா ஒன்றும் பண்ண முடியாது. x > 1. சரி, இந்த மைனஸ் வந்து போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். 1 இந்த ஒரு p(x) > 1 இந்த ஆப்போசிட்னு அது கிரேட்னா இது அதான போச்சுன்னா 2 டைம்ஸ்னு ஆகிடுமா, 2 டைம்ஸ் ஆஃப் x > 1. ரைட்டா? அந்த 2 என்னென்ன வந்துடும் 1/2 இன்ட்டு p(x) > 1. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. p(x) > 1க்கு ஜென்ரலாக ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. அது வந்து தெரிஞ்சுக்கணும். சின்ஸ் வந்து p(x) > k அப்படின்னு வந்துச்சுன்னா e⁴ - λk. ரைட்டா? ஸோ இப்படி ஒரு ஃபார்முலா p(x) > e⁴ - λk அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலாஸை அட்டன் பண்ணும்போது p(x) > 1. ரைட்டா? அது எப்படி வரலாம் பாருங்க, e⁴ - λன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ λ அப்படியே வச்சுக்கிங்க. அந்த கேக்கு என்ன இருக்குங்க 1 இருக்குது. ஸோ ஒன்று போடணும் அவசியம் இல்லை. அப்போ e⁴ - λ. ரைட்டா? சரி. இப்போ வந்து அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவல் இதோட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள் 1/2 தெரியும். அப்போ 1/2 போட்டுக்கிறோம். இந்த e⁻ ப்ளஸ்ஸாக மாற்றினா e⁴ λ என்ன சொல்லலாம் 2ன்னு சொல்லலாம். டேக்கிங் லாக் அந்த போர்ட் சைட். இங்கே லாக் எடுத்தால் λன்னு ஆகிடும், இங்கே லாக் எடுத்தால் log 2ன்னு ஆகிடும். லாக் எடுத்தால் e கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ வேல்யூ என்னது log 2. சரி, ஒரு ஈஸியான கொஷின். பட் அவங்களுக்கு ஃபார்முலா தெரியலன்றதான் பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது வந்து அது எப்படி அப்ளை பண்ணணும்ன்றது. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்கேன். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சிங்கன்னா 1/λ². ஸோ நம்மளுக்கு லேம்டாவோட வேல்யூ நான் log 2. அப்போ 1/log2². ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இப்போ வந்து இதே போல் சம்ஸு நீங்கள் பார்த்துறீங்களான்னு செக் பண்ணி பார்த்துங்க. உங்கள் மெட்டீரியல் வச்சுருப்பீங்க, இதே போல் சம்ஸ் செக் பண்ணி பார்த்துறீங்களா? ஸோ இதெல்லாம் கேட்கக்கூடாதா? கேட்டால் எப்படின்னா பண்ணுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து நம்ம சிலபஸ் கையில் வச்சுட்டு இது ரிலவெண்ட்டாக என்னென்ன புக்கு இருக்கோ, எதுலாம் ஃபேமஸான ஆத்தர் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக சேர்த்து படித்து மாடல் எப்படி தெரிஞ்சுதுன்னா இது எப்படி போடணுன்றது ஒரு ஐடியா கிடைச்சிதுன்னா நம்ம அங்கே போயிட்டு மற்றவங்க அட்டன் பண்ணாத சமம் நம்ம அட்டன் பண்ணும்போது தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமானதாக இருக்குது, பிரகாசமாக இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால் வந்து ஏமாந்துடாதீங்க, படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு விட்டு அடுத்து எப்படின்னு தெரியாது. கண்டிப்பாக ஒரு கடுமையான முயற்சி மட்டும் இருக்கணும்.
ரைட்டா? அந்த முயற்சியும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். அதனால் வந்து போட்டிகள் அதிகமாக இருக்குது. சும்மா உட்காந்துட்டு தேவையில்லாமல் வருமா வராதான் கேள்வி கேட்டுட்டு சும்மா வச்சு பழைய மெட்டீரியல் வச்சு படிக்கிறதுலாம் சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ கணேஷ் மேக்ஸ் அகாடமி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. டவுட் தான் கால் பண்ணுங்கள். எந்த முயற்சியும் நம்ம வந்து ஒரு டைம் யோசிக்க கூடாது. திரும்பி அதில் என்ன பண்ணணும், அதில் முயற்சியில் இறங்கிடணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் ஏறினேருந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக படிச்சுருக்கிறான். நீங்கள் இதுக்கப்புறம் கால் ஃபர் வருமா வராதா வந்தோன்னா படிச்சிக்கலாம்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பாக. அதனால் படிக்க ஆரம்பிச்சிருங்க, விட்டுடாதீங்க.